வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் T10 ஜெல்லி டியூவல் ஃபிளாஷ் பார்க்கிங் லைட். ஸோ இந்த பார்க்கிங் லைட்டில் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர், அப்புறம் ப்ளூ அண்ட் ரெட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங் லைட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 LEDs இருக்குது, பேக் சைடில் 4 LEDs இருக்குது, டோட்டலாக 8 LEDs இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப் மெட்டீரியலில் கவராக இருக்குது. அண்ட் கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னா T10 டைப்பில் ஹோல்டர் இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங் லைட்டை T10 டைப் ஹோல்டர் இருக்குது. எல்லா மாடல் பைக், ஆட்டோ, கார் எல்லாத்துக்குமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பார்க்கிங் லைட்டில் டாப் சைடில் 2 LED இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். கீழே பாட்டமில் 2 LED இருக்குது, அது ஒயிட் கலர். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சேம் அதே இது ஆப்போசிட்டில் இருக்கும். டாப் சைடில் ஒயிட் கலர், கீழே பாட்டமில் இருக்க 2 LED ப்ளூ கலர். ஸோ இந்த பார்க்கிங் லைட் ஆன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ மாறி மாறி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலரும் இருக்குது. அண்ட் இதுக்கு நம்ம லைன் கொடுக்குறப்போ 12 DC லைனில் தான் கனெக்ட் பண்ணணும். AC லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இந்த பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா BS4 மாடல்கெல்லாம் நம்ம டைரெக்டாகவே ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி BS3 மாடல் பைக் எல்லாத்துக்குமே நம்ம பேட்டரி லைனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த பார்க்கிங் லைட்டை ஃபிட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்க்கிங் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக் சைடு நம்பர் பிளேட் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் இது டியூவல் கலரில் ஃப்ளாஷ் ஆகிறனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த பார்க்கிங் லைட்டோட சைஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 3.5 cm. அண்ட் பாட்டமில் இருக்க T10 டைப் ஹோல்டரோட லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 0.8 cm. இப்போ நம்ம இந்த T10 ஜெல்லி ஃப்ளாஷ் பார்க்கிங் பல்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ப்ளூ அண்ட் ரெட் கலர், இது ஒயிட் அண்ட் ப்ளூ கலர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணினுமே ஃப்ளாஷ் மோடில் எரியும். இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பார்க்கிங் பல்பை பார்த்தீங்கன்னா BS4 NS200 பைக்கில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்க்கிங் பல்ப் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்கும். BS4 மாடலுக்கு இந்த பார்க்கிங் பல்பை டைரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற மாடல் BS3கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைனில் மாற்றி தான் இந்த பார்க்கிங் பல்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ பல்ப். ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ளூ அண்ட் ரெட் பார்க்கிங் பல்பை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பல்போட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா T10 ஹோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஹோல்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணோம்னா போதும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா BS4 மாடல்ன்றதுனால டைரெக்டாக பேட்டரி லைனில் இருக்குது. BS3 மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி லைன் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி லைனில் லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பார்க்கிங் பல்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர். ஃப்ளாஷ் ஆகிற பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ் சூப்பராக இருக்குது. லுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம எந்த மாடல் பைக், ஸ்கூட்டர் வச்சுருந்தாலும் சரி எல்லா மாடலுக்கும் இந்த ஜெல்லி பல்பு செட் ஆகும். நம்ம லைட் ஆஃப் பண்ணி இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் ஃப்ளாஷ் பல்பை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதோட லுக் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக நாங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் டீம்.